பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை திவிதியை திதியும் காலை 7:10 மணி வரை விசாகம் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கிணறு குளம் வெட்டுவதற்கு உகந்த கீழ்நோக்கு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற தினம். அதே நேரத்தில் விவசாயம், கால்நடை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய பகவானை வழிபட சகலவிதமான தோஷங்களும் விலகி அனுகூலங்களும் முன்னேற்றமும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன? புதனோடு ராகு சேருகிற பொழுது புதனினுடைய முக்கிய காரகமான தாய்மாமன், அறிவு, கணிதம் சார்ந்த அனைத்து விதமான அமைப்புகளும் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி. புதனோடு ராகு எந்த அளவுக்கு இணைகிறதோ அவர் அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகவும் பின்தங்கியவராக, கல்வியில் பெரிய நாட்டம் இல்லாதவராக, பேச்சில் பெரிய அளவில் சாதனை படைக்க முடியாதவராக, இப்படி எல்லாவற்றிலுமே சிக்கலான அனுபவங்களை சந்திக்கிற நபராக இருப்பார். ஏன்னா புதன் கெட்டதுன்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் புதன் கேதுவோடு மிக நெருக்கமாக ஒரு 7-8 டிகிரிக்குள் இணைகிற பொழுது புதன் கேதுவை அந்த இணைவு சிறப்பான ஒரு சூழலாக அமையும். அந்த புதன் கேது இணைவு எப்பொழுதுமே புதனினுடைய காரக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய தாய்மாமா வகை உறவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவு சார்ந்த துறைகள், சினிமா, நடனம், நாட்டியம் போன்ற அனைத்து துறைகளிலும் அவரை மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொட வைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களில் இயல்பை விட சிறப்பானதாகவும் மேம்பட்டதானதாகவும் சங்கடங்களை விளக்கக்கூடிய நிறைய சாதனைகளையும் அனுகூலமான தன்மைகளையும் புரிவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக மேன்மைகளும் உயர்வுகளும் கூடுதலாக இருக்கும், உற்சாகம் மிகுதியாக இருக்கும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய முயற்சிகள் வரவேற்கப்படுகிற சூழலோடு மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் துவங்குகிறது. உங்களுக்கான ஒரு அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நல்ல பெயர் எடுப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை செய்வீர்கள். எதிலும் மனச்சாட்சிக்கு விரோதமான காரியத்தில் இறங்க மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பதற்கான தன்மைகளும் குலப்பெருமையை உயர்த்துவதற்கான சூழல்களும் நிறைய இருக்கிறது. முக்கியமாக ராசியின் யோகர்களான சந்திரன், ராசிநாதன், செவ்வாய், குரு போன்ற கிரக இணைவுகள் குறிப்பிடத்தகுந்த பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்களை கொடுக்கும். சகோதர உறவுகளால் அனுகூலத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தனவரவு நிறைவாக இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத இடத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி செயலாற்றி வெற்றி காணுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு தேவையான இடமாற்றம், பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக இன்றைய தினம் உங்களுடைய மனோதைரியத்தால் புகழப்படுகிற தினமாக அமையும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது.
தொழில்துறையினருக்கு ஆதாயமும் அனுகூலங்களும் லாபத்தன்மைகளும் இயல்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் தொடர்பான பணிகள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்பு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றிகரமான சூழல்கள் இந்த ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பர்களுக்கு அமையும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றமும் உற்சாகமும் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய உற்சாகமான சூழல், உறுதித்தன்மை மேம்படக்கூடிய நல்லதொரு செயல் திட்டங்கள் வெளிப்படுகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதரவான அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். மதிப்பு மிகுந்த தன்மைகளும் மாற்றங்களும் உருவாகும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. முடியாது என கைவிடப்பட்ட அனைத்து காரியங்களும் முழுமையாக வெற்றியை பெறும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. புதன் குரு பரிவர்த்தனை புகழை கொடுக்கும். ராசிநாதன் ஸ்தானபலம் ராசியில் இருப்பது நல்லதொரு நீடித்த புகழையும் செல்வாக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆலோசித்து செய்யும் நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் எதிர்பார்த்து செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள். உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள். எல்லோராலும் நன்றாக மதிக்கப்படுவீர்கள். உங்களதுடைய தன்னம்பிக்கையால் வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து, மதிப்புயரும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள். மற்றவர்களுடைய நலனுக்காக உங்களுடைய நலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. வீடு வாகன யோகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. தொழில்துறையினருக்கு அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் யோசித்து செயலாற்றுவது நல்லது. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, புகழ் பெறுவதற்கான சூழலும் நல்லதொரு உத்வேகமான தன்மையும் உயரத்தை எட்டுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. ராசியில் வலிமையாக குரு பகவான், 12இல் சுக்கிரன், 11இல் சூரியன், 10இல் சனி செவ்வாய் என கிரக சஞ்சாரங்கள் மிகவும் பவராக சஞ்சரிக்கிற சூழல்ல எதிரிகளையும் மிக யதார்த்தமாக நண்பர்களாக்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. நட்புக்கும் பாசத்திற்கும், அதாவது உறவுக்கும் உறவு சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்பி விடுவீர்கள். குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களில் கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனிதநேயம் அதிகரிக்கும். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மனக்குழப்பங்கள் முழுமையாக விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது சிறப்பு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நடக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என நினைத்த நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி காண்பீர்கள். வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உருவாகலாம். செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களால் செலவு ஏற்படும். தந்தையோடு கருத்து முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம்.
சொத்துக்களை வாங்குவது விற்பது தொடர்பான விவகாரங்களில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் சற்று சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக மிதுன ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு மேன்மை பொருந்திய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கவலைகள் மறக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். கண்ணியமான, பக்குவமான, பொறுமையான பேச்சுக்கள், செயல்பாடுகளின் மூலமாக அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் நல்லதொரு மேம்பட்ட சூழலை பெறக்கூடிய தினமாக கடக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் தேய்பிறை நிலையில் இருந்தாலும் சுக்கிரனுடைய தொடர்பை பெற்று அபாரமாக ஒளி குறையாத சூழலில் சஞ்சரிக்கிறார். லாபத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 10ல் சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறார். அனைத்து விதமான கிரக சூழல்களும் அபாரமான நன்மைகளை புரிகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குழப்பமான மனநிலை மாறும். எந்த ஒரு செயல்பாடையும் சிறப்பாக மேற்கொள்வீர்கள். மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். குறிப்பாக தொலைநோக்கு சிந்தனையோடு செயலாற்றுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அதீதமான ஆன்மீக தொடர்புகளை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். பகைகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த மனச்சங்கடங்கள் குறையும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லாவிதமான சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தர்ம சிந்தனை மேம்படும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொது நோக்கத்தோடு செயலாற்றுவீர்கள். மனக்கலக்கம் விலகும். குறிப்பாக உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் சிறப்பாக உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மகிழ்ச்சி மேம்படும். விருந்து விசேஷ நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மனம் சந்தோஷம் கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் ஆதாயம் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான தன்மைகள் எல்லாம் நடக்கும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகள் சந்தோஷமான சூழலை உணர இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயத்தை கொடுக்கிற மேன்மை நிறைந்த நாளாக அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரகத்தன்மைகள், கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? புதுமைகளை உணரக்கூடிய தினமாக சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற வண்ணம் சிறப்பான நாளாக இருக்கிறது. விரையாதிபதியாக இருந்தாலும் சந்திரன் திக்பலம் பெற்றிருக்கிறார். லாபத்தில் குரு இருக்கிறார். 10ல் சுக்கிரன் இருக்கிறார். பாக்கியத்தில் ராசிநாதன் சூரியன் இருக்கிறார். தேவையற்ற சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். எதை பேசுவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து பேசுவதால் அனுகூலங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எல்லோரிடமும் கண்டிப்பாகவும் நிதானமாகவும் நடப்பீர்கள். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். தைரியமாக இருப்பீர்கள். கொடுக்க வாக்குறுதியை காப்பாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மேம்படும். குறிப்பாக அனைத்து தரப்பினரின் ஆதரவு உண்டு. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் மனதிற்கு பிடித்ததை சட்டென செய்வீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள், உறவுகள் மூலமாக அனுகூலம் உண்டாகும். மனதிற்கு பிடித்தமான விரும்பிய பொருட்களை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் வாங்கி மகிழ் இருக்கிறீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உற்சாகத்தை தரும். காரிய தடை வீண் அலைச்சல் விலகும்.
கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நல்ல விதமான முறையில் முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் விலகும். கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருக்கிற அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக பழைய பாக்கிகள் வசூலாவது மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்கள் விரும்பியதை செய்து சாதிக்க இருக்கிறீர்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் நீங்கி சாதகமான சூழல்கள் ஏற்படுகிற தினமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டு. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கிய நலன் மேம்படும். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் வலிமை நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறது. முழுமை பெற்ற சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிறது. எதிர்ப்புகள் விலகு இருக்கிறது. 10 குரு, 9 சுக்கிரன், 3 ஒளி பொருந்திய சந்திரன் சுக்கிரனின் தொடர்பென தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் கீர்த்தி வெற்றி உருவாகும். எல்லோராலும் போற்றப்பட இருக்கிறீர்கள். அமைதியாக இருந்து கொண்டு அநேக காரியங்களை சாதிப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். போராட்ட குணம் மேம்படும். எதிலும் உங்களுடைய முயற்சி முழுமையாக பலனளிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் உருவாகும். பண வரவு மேம்படும். கௌரவ மதிப்பு அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீங்களே எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். மனக்கவலைகள் விலகும். எதிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். தாமதமான சில சூழல்கள் காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். உங்களது சிறப்பான செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டை பெறும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக இருந்தாலும் பண வரவுக்கு குறை இருக்காது. தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு சற்று சாதகமான சூழலும் உண்டு. குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி சந்தோஷமான சூழல் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்மணிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். இன்றைய நாளை பொறுத்தவரை கன்னிராசி என்பர்கள் அனைவருக்குமே சாதகமான தன்மைகளும் சந்தோஷமான சூழல்களும் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லோராலும் புகழப்படுகிற போற்றப்படுகிற மேன்மைகள் நிறைந்த நாளாக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மதிப்பு மிகுந்த கிரக சூழலோடு மாற்றங்களும் நிறைய உண்டு. கூடுதலாக சந்திரன் வலுப்பெற்றிருக்கிறார். புதன் சூரியன் ராசியை பார்க்கிறார்கள். குருவின் தொடர்பு குறை எதுவும் இல்லாத தன்மைகளை கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். குழப்பங்கள் விலகும். தெளிவு கூடுதலாக இருக்கும். அமைதியாக இருந்து கொண்டே அநேக விதமான சூழல்களையும் சாதனைகளையும் நீங்கள் புரிவதற்கான வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் துலாம் ராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முற்படுவீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும்.
புத்திசாலித்தனமாகவும் மதிநுட்பத்தோடும் செயல்படுவீர்கள். நிம்மதியும் சுகமும் புகழும் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகளுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் மேம்படும். யாருக்கும் தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் மேம்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மனத்தெளிவு ஏற்படும். எதிர்பாராத சில திருப்பங்களால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உருவாகும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றமும் முன்னேற்றமும் மிகுந்த தினமாக துலாத்திற்கு சிக்கல்கள் இல்லாத நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசி என்பர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக பாக்கியாதிபதி ராசியில் சுக்கிரனுடைய தொடர்போடு இருப்பது இன்றைய நாளில் யோகங்களை கூடுதலாக்கி கொடுக்கும். இல்லற அமைப்புகள் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட், இரும்பு, கட்டிடம், விவசாயம் இதுபோன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். புதுமையான சூழலை உணர்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவற்றிலுமே சற்று கவனமாக இருப்பது நல்லது. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கான எல்லாவிதமான உதவிகளையும் செய்வீர்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் மிக உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அதனால் நன்மையும் ஏற்படும். பணம் சம்பாதிக்கும் சூழல் அதிகரிக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனக்கலக்கங்கள் மறையும். எல்லாவற்றிலுமே அனைவரையும் அனுசரித்து போவதால் புகழ் பெறுகிற சூழல்கள் உண்டாகும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான தன்மைகளும் உண்டு. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றி உருவாகும். மனோ தைரியம் மேம்படும். வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். மற்றவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகள் புரிவீர்கள். காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. லாபத்தன்மைகள் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் உண்டாகலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் அனைத்து விதமான சூழல்களிலும் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறையினருக்கும் நல்லதொரு ஆதாயத்தையும் உயர்வினையும் கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தீர்வு கிடைக்கிற தினமாகவும், அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் மேம்பட்டதான உறுதித்தன்மைகள் நிறைந்த நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். சாதிக்கலாம் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். விரய பாவகம் வலுப்பெற்றிருப்பதால் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும். சங்கடங்கள் நீங்கும். சகலராலும் மதிக்கப்படுகிற தன்மைகள் உருவாகும். மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். மனதளவிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்திகரமான சூழல் நிலவும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாதுரியத்துடன் நினைத்ததை சாதிப்பீர்கள்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், எதிர்ப்புகள் விலகும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும், கடன் தொந்தரவுகள் நீங்கும். எந்த காரியம் செய்தாலும் அதில் சிறு சிறு தடைகள் தாமதத்திற்கு பிறகு ஒரு விதமான வெற்றி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பும் அவர்களால் அனுகூலம் ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலம் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உருவாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயமான சூழல்கள் ஏற்படும். மாணவர்கள், இளைஞர்கள் மதிக்கப்படுகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. போராட நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறீர்கள். முக்கிய யோகர்களான சுக்கிரன், புதன் போன்றவர்கள் வலுப்பெற்றிருக்க, சனி பலவீனமாக செவ்வாயோடு இருந்தாலும் குருவின் வீட்டில் 3ஆம் இடமான உபசயஸ்தானத்தில் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார். பொறுப்புகள் மேம்படும், பொருளாதார நிலை உயரும், அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். நின்று போன திருமண விஷயங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிர்வாகருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்கள் சம்மதம் உண்டு. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. புதிய தொழில் பங்குதாரர்கள் இணைவார்கள். சண்டையிட்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைந்து சேர்ந்து வாழ்வதற்கான சூழல்களும் உண்டு. கூடுமானவரை மற்றவர்களிடம் அனுசரித்து போகும் குணமுடையவர்களாக இருப்பீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் சிறப்பானதொரு முன்னேற்றம் உருவாகும். துணிச்சலோடு எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையற்ற உபயோகம் இல்லாத வீண் வாக்குவாதத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் இயல்பாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு இயல்பாக இருக்கும். மனதளவில் ஏதேனும் டென்ஷன் உருவாகலாம். உடல் சோர்வுகள் விலகும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான விவகாரங்களில் கவனமாக இருங்கள். தொழில் விவகாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. இணைய வழி வருமானம் இயல்பாக கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம், கவனமாக இருங்கள். குடும்பத்திலிருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கிய நலன் மேம்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படலாம். பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, குறிக்கோள்களை சிறப்பான முறையில் எட்டுகிற நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் அமைகிறது. ராசியை குரு பகவான் பார்க்க, ராசியின் 3இல் புதன் அமர்ந்திருக்க, திக்பலம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன் எல்லா விதத்திலும் உற்சாகத்தை கொடுக்க, நல்லதொரு அன்பும் அனுகூலமும் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லோரிடமும் அன்பாக பொறுமையாக பழகுவீர்கள். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். குறிப்பாக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து போவீர்கள். வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய தன்மைகள் ஏற்படும். எதிலும் மிகவும் கவனத்தோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெரியோர் உதவி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும்.
வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பார்ட்னர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் உஷாராக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிராமல் தவிர்ப்பது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும். மொத்தத்தில் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிகழ இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் புகழ் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய செயல்பாடுகள் மதிக்கத்தக்க வகையில் இருக்கும். ராசியில் இருக்கின்ற சனி செவ்வாய், கூடுதலாக ராசிக்கு 2 சஞ்சரிக்கின்ற புதன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் முக்கியமான சுக்கிரன் குரு சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு புகழினையும் மேன்மையையும் நிறைவாகவும் முழுமையாகவும் கொடுக்கும். மற்றவர்களுக்காக சிறு சிறு மன வருத்தங்களை சகித்துக் கொள்வீர்கள். குறிப்பாக எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள், மரியாதை கொடுப்பீர்கள். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளர் என்பதை நிரூபிக்கும். பலவிதமான வழிகளில் நற்பலன்கள் ஏற்படும். வீடு வாகனங்களால் அனுகூலங்கள் உருவாகும். பணவரவு கூடுதலாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படுத்தும் விதமாக திறமையை நிறைவாக வெளிப்படுத்துவீர்கள். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பணவரவு திருப்தி கொடுக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகளை அனுசரித்து போவீர்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும் ஏமாற்றங்கள் இல்லாத தினமாகவும் மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடங்கள் இல்லாத தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.